Smiletrips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லா சர்வீசஸுமே வந்து அவங்க வெப்சைட்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டூர் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான எல்லா சர்வீசஸுமே நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு A to Z வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணலாம். அது இல்லாமல் ஒரு ஆஃபர் வந்து தாய்லாண்டில் வந்து கோரல் ஐலண்ட் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இந்த போட்டில் போயிட்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வெறும் ₹299 பர் பர்சன் அன்லிமிட்டட் ஃபுட்டோட வந்து உங்களுக்கு தராங்க. இது எப்படி பாசிபிள்னா அவங்க மற்ற ரைட்ஸ் எல்லாம் வச்சு இதை காம்பன்சேட் பண்ணி உங்களுக்கு வந்து இதை வந்து இவ்வளோ டெட் சீப்பில் தராங்க. இது வந்து யாருமே வந்து தர்றது கிடையாது. இது மட்டும் இல்லைங்க, ஃப்ரான்ச்சைஸ் தராங்க. நீங்கள் வந்து மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது 50 லட்ச ரூபாய்க்கு A to Z உங்களுக்கு கடை அமைச்சு கஸ்டமர் சப்போர்ட் வரைக்கும் எல்லாமே பண்ணி தராங்க. நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது 25 லட்ச ரூபாய்க்கு வந்து A to Z எல்லாமே அமைச்சு உங்களுக்கு வந்து A to Z எல்லாமே வந்து பக்காவாக வந்து பண்ணி தராங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் ஆகட்டும் சரி, இல்லை வந்து நீங்கள் அந்த கோரல் ஐலண்ட் ட்ரிப்புங்க வெறும் ₹299 தாய்லாண்டு போனால் யோசிச்சு பாருங்கள், செம்ம வேல்யூபிளான ட்ரிப்பு. மறந்துடாதீங்க, டூர் அப்படின்னாலே Smiletrips.com. டூர் போங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் லியோ ஜான் பால் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் அஜய் திஷா நடிக்கும் மார்கன் ஜூன் 27 முதல் உலகமெங்கும். தக் லைஃப். யாருக்குடா தக் லைஃப் அப்படின்னா நமக்கு தான். நம்ம ஒரு தக்காக தான் இருக்கணும். போய் உட்காந்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பல காயங்கள், உள்காயம், வெளிக்காயம், சொறி, சிறங்கு, இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய காயமாகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படி ஆனால் தான் படத்துட்டு வெளில வர முடியும். அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா காயம் படாமல் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகாமல் இந்த படத்துட்டு வெளில வர மாட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு மணிரத்னம் அவர்கள். இது என்னத்தை சொல்கிறதுன்னு சத்தியமாக வந்து எனக்கு தெரில. சரி, பாசிட்டிவ் சொல்லுவோம், சொல்லியே தான் ஆகணும், வேறு வழியே இல்லாமல் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரிவ்யூ மூலமாக உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா RKFIல எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்கள் மொத்த பேர்த்தையும் இழக்க நேரிடும். அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஏன்னா இருக்கிற உண்மையை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு 20 இன்டர்வியூ கொடுத்துட்டு இன்டலெக்சுவல், நான் இன்டலெக்சுவல், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2வது லேயரில் அந்த 4வது இடத்துல அந்த ஷார்ட்டில் சூரியன் வந்து அப்படி லைட்டாக வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி 2 ஹேர் ஆடுறப்போ அதுக்குள்ளே நாங்கள் என்ன குறியீடு வச்சுருக்கோம் தெரியுமா? அந்த முடியில் இருக்கிற அந்த விட்டமின்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வருது தெரியுமா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இன்டர்வியூ கொடுக்குறது. நாமளும் வந்து என்னடா நமக்கு தெரியாதெல்லாம் தெரியுது, இவங்களாம் ரொம்ப படித்தவங்களாட்டு இருக்குது. ஏன்னா நம்மளாம் அரை மெட்ரிகுலேஷன் படிப்பு, இவங்களாம் பெரிய கல்வியாளர்கள் போல், சினிமாவை கரைச்சி குடிச்சு இப்போ கால் மேலே கால் போட்டு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து அப்படி எடுத்துருக்கோம். அப்படி அந்த ஷார்ட்டில் அந்த ட்ராலியில் அப்படி மென் ஷுட் டூ திஸ், women ஷுட் அண்ட் அப்படின்னு நம்ம ஐயோ மகாராஷ்டிரா என்னமோ சொல்கிறாரப்பா அப்படின்னு. இங்கே போய் பார்த்தா இது என்ன ரஃப் கட் மாதிரி இருக்குது. என்னதான் பண்ணி வச்சுருக்கீங்க? சீரியஸாக கேட்குறேன். நீங்கள் ஸ்ரீகர் பிரசாத் வந்து எடிட் பண்ணியிருக்காரு, தப்பாக நினச்சிக்கிறீங்க, ஒரு நேஷ்னல் லெவல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் இது ரஃப் கட்டு தலைவா. இது 2.25 மணி நேரம் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு 20 நிமிஷம் நான் ட்ரிம் பண்ணி தரேன். அந்த படத்தில் கம்ப்ளீட் ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது அங்கேயே. அதுக்கப்புறம் வழக்கமாக ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நடிப்பாங்க, அதெல்லாம் உள்ள வச்சுருக்கீங்க. இந்த ரஃப் கட்டு டேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணுவாங்க, ரஃப் கட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஃபாக பிஜிஎம்லாம் வச்சு கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைன் ட்ரிம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைன் ட்ரிம்லாம் பண்ணுவாங்க, 10 தடவை ட்ரிம் ஆகி அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கடைசியாக அந்த ஃபைனல் வெர்ஷன் லாக் பண்ணுவாங்க. இது என்னடா வெர்ஷன் வெட்டிய போதுங்க, விடுங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ரொம்ப கேள்வி கேட்டானுங்கன்னா ஒரு இன்டலெக்சுவலாக 2 இன்டர்வியூ உட்காந்து உனக்கு அறிவு இல்லைடா அப்படின்னு காமன் ஆடியன்ஸ் லிச்சு வாங்கிட்டு இருக்கான்ல, உனக்கு அறிவு கிடையாதுடா. இந்த ஷார்ட்டில் இது வந்து இப்படி வச்சு நீங்கள் இந்த பக்கம் ட்ராலி போனது உனக்கு சினிமா ரசனை இல்லை. என்ன, நீ வந்து படிச்சுட்டு வந்திருக்கணும், 4 புக்கு படிச்சிருக்கணும், நீ வந்து பார்த்தீங்கன்னா 8 ஈரானியன் படம் பார்த்துருக்கணும், 4 வந்து இஸ்ரேல் படம் பார்த்துருக்கணும். இஸ்ரேல் படம் எங்கடா இருக்குன்னா அதெல்லாம் நீ பார்க்கணும் அப்படிங்குவாங்க. பார்த்துட்டு வந்தால் தான் உனக்கு புரியும்டா அப்படிங்குவேன். அப்படியா, நமக்கு தான் அந்த படம் முடியல அப்படி அந்த குழப்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஹிட் அப்படின்னே சொல்லி ஓட்டுறது. இதெல்லாம் அட்டூழியங்க. இந்த படத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் அட்டூழியம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். கேரக்டரைசேஷன் எல்லாமே இதெல்லாம் பழைய படங்க. நாயகன் மாதிரி இருக்குன்னு கமல் சார் சொன்னார். கமல் சார் சொல்ல வரணும்னா அவர் என்ன பண்ணுவார், அவரோட கதைன்னு கூட சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் லோகேஷ் கொடுத்து வந்தார். லோகேஷ் வந்து எக்ஸிக்யூஷனிஸ்ட்டுங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு ஹேர் ஸ்டாண்டும் லோகேஷுக்கு தெரியும். நீங்கள் படம் வந்து நீங்கள் சுமார்னு சொல்லிடலாம், பிளாக் பஸ்டர்னு சொல்லிடலாம், நல்லா வேலை செய்யலன்னு மட்டும் லோகேஷ் நீங்கள் சொல்லிடவே முடியாது. உழைச்சி கொட்டியிருப்பா. அப்படி இங்கே வேலையே செய்யலையே. இப்போ ரஹ்மான் சார்லாம் வந்து ரஹ்மான் சார்லாம் எனக்கு பெரிய மரியாதை. இந்த படம் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வண்ண பூவே அப்படிங்கிறப்ப ARR கலக்கிட்டார். ARR பார்த்தீங்களா, ARR மணி காம்போவே அப்படின்ட்டு உண்மையாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டரில் தான் நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். படத்துக்குள்ளே போனால் பிஜிஎம்மு அவர் போட்டாரா இல்லை படுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வச்சு அமுத்திட்டாரா என்னன்னு தெரில.
ஏன்னா ரொம்ப சீரியஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸ் ஆடலான் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொலை சீன் போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ரஹ்மான் சாரே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாயி என்னடா இதெல்லாம் சீனாடா அப்படின்ட்டு செட்ரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த கமெண்ட் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜி வாசிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எடுத்துக்கணும் இது. ஏன்னா அந்த மூடுக்கு வாசிச்சா அது வேறு பிஜிஎமாக வந்திருக்கணும் நியாயமாக. இது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். அந்த மாதிரி அவ்வளவு பிஜிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே த்ரோ பண்ணி விட்ருக்காரு. சில இடங்களில் பிஜிஎம் அப்படி கட்டாயம் அப்படி வருது. ஒரு இடத்துல வந்துட்டு சிம்பு காமிப்பாங்க, அது ஒரு பிஜிஎம் போய்ட்டுருக்கும். கமல் சார் காமிச்சா அப்படி அப்ரப்டாக கட்டாயம் அந்த பிஜிஎம் வரும். டேய் என்னங்கடா டேய், சின்ன சின்ன பசங்க என்னென்ன கண்டினியூட்டி அதுக்குள்ளேயே அந்த பிஜிஎம்குள்ளேயே கதை சொல்கிறாங்கயா. பிஜிஎம்மை ஃபாலோ பண்ணால் கதை புரியும், அடுத்த சீன் வந்து என்னென்னு தெரியுங்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி வந்து வேலை செய்கிறாங்கயா மியூசிக் டைரக்டர்ஸு. என்ன அது, இது ஏஆர் ரஹ்மானியா நீ பண்ணி வச்சுருக்கீங்க? இதெல்லாம் கேட்க தோணுமா தோணாதா நீங்கள் சொல்லுங்கள். உட்காந்து பார்க்குறப்போ நம்ம போய் ஐமேக்ஸில் உட்காந்து பார்க்குறோம், டிக்கெட் கிட்ட வாங்கி. சத்தியமாக நான் வேறு கமெண்ட் இருக்காமல் கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ண, அது சப்போர்ட்டு தான். ஆண்டவருக்கு வந்து சப்போர்ட்டு தான். ஆண்டவர் வந்து தமிழ் மொழியை தூக்கி பிடிச்சிருக்காரு, அதுக்கு சப்போர்ட்டு தான். நான் வேறு தெரியாமல் 5 தடவை பார்க்குறேன்ட்ட 4 தடவை பார்த்து பாடி தாங்க மட்டும் தெரிலங்க, பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ என்னென்னா இது படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலகட்ட காமெடிகள் பல விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. பேசிக்காக இந்த படம் என்னென்னா ரைட்டிங்கோட ஃபெயிலியருங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதை வந்து அங்கே சுற்றி வளைச்சி அந்த பக்கம் நெளிச்செல்லாம் வந்து பேச வேண்டியதில்லை. ரைட்டிங்கோட ஃபெயிலியருங்க. எழுதவே இல்லை. சும்மா எழுதுன்னு சொன்னாலாம் அதெல்லாம் வந்து ஹம்பக் அப்படின்னு சொல்லலாம். 100% எழுதவே இல்லை. ரைட்டிங்னு சொல்கிறப்ப நான் பார்த்தீங்களா எப்படி ஸ்கிரிப்ட் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ரைட்டிங் சொல்கிறப்ப லெவலில் போட ரைட்டிங் கோர்ஸுங்க. 6 நாள் 24 ரைட்டர்ஸுங்க உங்களை வந்து பிக் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. கமெண்ட் செக்ஷனில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து உள்ள இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய டிரெக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. கோவாவில் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. 6 நாள் அந்த கோர்ஸ் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரைட்டராக நீங்கள் வந்து வெறும் இது மட்டும் கிடையாதுங்க, ஃபிலிம் ரைட்டிங் மட்டும் இருக்காது, புக் எழுதுறீங்க, எந்த டைப் ஆஃப் ரைட்டிங் எழுதுறதுனால அதுக்கான கோச்சிங் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக தருவாங்க. இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், போங்க, அட்டன் பண்ணுங்கள், செலக்ட் ஆகுங்க. உண்மையாக ரைட்டிங்னா என்னென்னு நீங்கள் கற்றுக்குவீங்க. அதுக்கு இதை ட்ரோல் பண்ணல, பட் கற்றுக்குவீங்க. சரி, இப்போது இது என்னன்னா, இது கிட்டத்தட்ட நாயகன் அப்படிலாம் தான். இது பழைய கதை. ஆக்சுவலாக இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 பட டைரக்டரோ இல்லை வந்து புது டைரக்டரோ கொண்டு போயிட்டு வந்து எங்காவது ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பிச் பண்ணியிருந்தா, தம்பி டே எங்கிட்டி வேடா ஒரு ஒன்றுமே தெரியாத பிடிச்சி விட்டு தான் பழைய கதை அது ஏதோ புதுசாக பண்ணிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ மணி சாருங்கிறங்காட்டிக்கு வந்து ஒரு வழி கிடையாது. ரைட் சார், பண்ணலாம் சார், சூப்பர் சார், நீங்கள் எடுத்துருவீங்க சார், அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ தெரிஞ்ச கதை எடுக்கிறது பிரச்சனை இல்லை, ப்ரெசன்டேஷன் மாத்திரம் முடிஞ்சு போச்சு. சிம்புலாம் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கு. அப்படி சிம்புலாம் அவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு, உயிராக கொடுத்து. பார்த்தீங்கன்னா சேம் கமல் சார் என்ன வயசுக்கு மீறி நிறைய வேலைகள் வந்து பண்ணி வச்சுருக்காரு. அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அழுகை, அம்மா கண்டெல்லாம் விளையாண்டுருக்காரு. டைலாக்லாம் உண்மையாலுமே ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நாசர் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே இது பண்ணுவான், அப்புறம் அங்கே வந்து கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆய் தொட்டு போயிடுவான் அப்படிங்கிற அந்த குபீர்டு அந்த மாதிரி சில அங்கங்கே ஷைன் ஆகுது. பட் ஓவராலாக என்ன பண்ணி வச்சுருக்கீங்க கமல் சார், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? கமல் சார் வந்து அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ கரெக்டாக நடிக்கிறார். எப்படின்னா அது ஒரு வயசான கேரக்டர் அப்படிங்கிறங்காட்டிக்கு ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிறவர் ஒரு சின்ன மூமெண்ட் கூட அந்த வயசானவர் அதை மேட்ச் பண்ணணும், ஒரு டான்ஸ் கூட ஸ்பீடாக ஆடக்கூடாது, ஏன்னா அதுக்கு மேட்ச் ஆகணும்னு அவ்வளோ யோசிச்சு நடிக்கிறார். நீங்கள் ஃபைட் என்ன பண்ணுறீங்க, அந்த இது விஜய் டிவியில் டப்பிங் படம் வரும்ல அந்த மாதிரி ஜெட்லியில் அப்படி செகண்ட் பண்ணுறது, இங்கிருந்து அங்கே கம்பி வேலிக்கு அந்த கம்பி வேலி இந்த கம்பி அப்படி தவிட்டு இருக்காங்க. டேய் இது 2025டா, இங்கே டூப் போட்டிங்கன்னா தெரியும்டா, அப்பட்டமாக தெரியும்டா. அவர் வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையெல்லாம் போயிட்டு வர. அப்படின்னா அந்த இமயமலையெல்லாம் குபீர் அதெல்லாம் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இமயமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை போய் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவாங்க. ரெண்டும் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, சுற்றுவாங்க இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கம்பேக் கொடுப்பார். அது சுற்றுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு விவேகம் மாதிரி அங்கே திடீர்னு போய் பார்த்தீங்கன்னா பண்ணிக்குள்ளே கிடப்போம். அப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பற்ற வச்சுருப்பார், ஸ்டவ் மாதிரி ஏதோ பற்ற வச்சுருப்பார், கோட்டு போட்டு விழுந்துருப்பார். எனக்கு தெரிஞ்சு உள்ளே தீப்பெட்டி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். தீப்பெட்டி, ஸ்டவ்வு, கெரசின் இந்த பக்கம் என்ன கட்டை கிட்ட எல்லாம் மற்ற சொருகி இந்த மேஜிக் ஷோவில் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி அதை வச்சுருந்தா தான் அப்புறம் அடுத்தது வந்து தீக்கு தணல் விட்டு எரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் அந்த கொலை பண்ணுவாங்களா அந்த கூமா சேஸ் அதை வச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ட் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு புல்லட் எடுத்துரும். அப்படி அப்புறம் ஏதோ அவலாஞ்சி வரும். அவலாஞ்சி வந்து தள்ளிட்டு கொண்டு போய் புத்தர்கிட்ட போய் அந்த புத்தர் இது அந்த இதில் மடாலயத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவார். இந்த கலர் இதுதான்
அதான் பெரிய இன்டெலெக்சுவல் இது. ஏன்னா அது பிரைட்டாக இருக்குதான், அதுக்கப்புறம் ஒரு சேடு மாறுறாராம், அதனால் என்ன கருத்துணி என்ன ஒரு டார்க் ஆயிடுறாராம். அதனால் வந்து லாங் ஹேர் டார்க்கு, அவர் இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் போய் அப்படி மாறிடுறார். இதெல்லாம் எங்களுக்கு புரியுது, ஓகே ரைட்டு. சரி, இமயமலையிலேருந்து கூப்பிட்டு வர்றீங்க, அந்த கராத்தா ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டு வர்றீங்க, என்ன பிளாக் கலர் கராத்தா ட்ரெஸ் போட்டு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் கற்றுக்கினேன் அப்படின்ட்டு வந்து வரார். ஏண்டா இமயமலையிலேருந்து கூப்பிட்டு வரீங்க, சரி, ஏடா அதுக்கப்புறம் திருச்செந்தூர், இங்கே காயல்பட்டினம், இங்கெல்லாம் அந்த கராத்தே ட்ரெஸ்ஸோடய ஒரு சுற்று வராடா, என்னங்கடா உங்கள் லாஜிக்கு? ஏடா பேசிக்காக ஒரு முடிகிடி வெட்ட மாட்டாரா, அப்படியே தான் சுற்றிட்டு இருப்பாரா? என்னங்கடா உட்காந்து ஒரு 4 ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட் கூட தேவையில்லை, இல்லை ஒரு ஜஸ்ட் சிம்பிள் அசிஸ்டன்ட் பேசணும்னு சொல்லிடுவாங்க, சார் இது என்ன சார் இதுன்னு சொல்லிடுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கராத்தே ட்ரெஸ்ஸோடய பார்த்தீங்கன்னா ஏய் சண்டை போடு அப்படின்ட்டு சுற்றிட்டு இருக்காரு. இப்படி தான் இருக்குது, என்னத்தை சொல்கிறது தெரிலங்க. அசோக் செல்வன் சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் வந்து அசோக் செல்வன் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை ஓரளவுக்கு சிறப்பாக பயன்படுத்துறது அசோக் செல்வன் சொல்லலாம். உண்மையாலுமே நீட்டாக பண்ணியிருக்காரு. அவருதுமே அந்த ரைட்டிங் சரியில்லை, அந்த கேரக்டர் இன்னும் நல்லா எழுதியிருக்கணும். நல்ல ஆக்சுவலாக அசோக் செல்வனுடைய கேரக்டர் சிம்பு பண்ணுற மாதிரியும், சிம்புடைய கேரக்டர் ஜெயம் ரவி பண்ணுற மாதிரியும் இருந்திருக்குது இந்த படம். சிம்பும் பாட்டு உழைச்சி தள்ளியிருக்க. அப்படி அவர் என்ன பண்ணுவார், சண்டை போட சொன்னால் போடுவார், எக்ஸ்பிரஷனாக சூப்பராக பண்ணுறாரு. நீ கதைக்குள்ளே வரணுமே ஐயா, கதை இன்னும் இருக்குது. சும்மா பல இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உன் தங்கச்சி யாருன்னு தெரியுமா அப்படின்னு தாலிலாலோ தாலிலாலோ அப்படி வரும்ல, இது எங்கள் குடும்ப பாட்டாச்சே, அந்த மீட்டரில் போதுங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த மீட்ரு தான். ஒன்றுமே பிடிபடலைங்க படத்தில். அப்படியே டயர்டாகி வர்றேன், வந்து உட்காந்துருக்கீங்களா டை ஹார்டு கமல் ஃபேன்ஸு அப்படியே போகிறேங்க. அப்பா விட்டுருங்க, விட்டுருடா அதெல்லாம். ஒருத்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தப்போ ஒரு மாதிரியே தான் உட்காந்துருந்தார், ஆள் சுகர் இருக்குது, நடுவில் ஊசி போடாமல் உட்காந்துருந்தா அப்படி ஆள். போகிறப்பெல்லாம் அப்படியே தம்பி தம்பி அப்படின்னாரு, என்ன அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டேன். எழுதுங்கய்யா, எழுதலையா, ஒத்துக்குங்கய்யா, உட்காந்து கால் மேலே கால் போட்டு. இப்போ நான் காண்டில் பேசணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எழுதுங்கய்யா, எழுதுங்க. எவர் இருந்தால் குட்டி பையன் டூரிஸ்ட் ஃபேமிலி ஜெயிக்குதியா, ட்ராகன் ஜெயிக்குதியா, கொண்டாடுறமையா அவங்களையா, காலில் தொட்டு கும்பிட்றோமையா. இப்படி ஒரு படம் வர வாழை, இது மாதிரி படங்கள் எடுங்கய்யா, காலை தொட்டு கும்பிட்றோம் நாங்கள். இப்படி தான் படம் எடுப்பீங்களா? மணிரத்னம் அஃபுலும்பாய் மணிரத்னம், அதெல்லாம் சரி, அதுக்குன்னு இப்படியா? என்னது? அதாவது செகண்ட் ஹாஃப்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். அபிராமி சூப்பராக நடிச்சிருக்காங்க, ஆக்சுவலாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. த்ரிஷா வந்து செம ரோல் அது. ஆக்சுவலாக அவங்க செம்ம ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யங்காக வரணும், அதுக்கு உடம்பெல்லாம் ஸ்லிம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷி காட் ஃபெட் அப் அப்படிங்கிறப்போ உடம்பை கொஞ்சம் பல்க் பண்ணி ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க த்ரிஷா. இந்த ரோல் வந்து அவ்வளோ சூப்பராக, அது ஒரு ஒரு செம ஆர்க் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அபலை, ஒரு எப்படி சொல்கிறது, சொசைட்டியால் நிராகரிக்கப்பட்ட ஒரு அபலை பெண், அதை வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் சரி, இந்த இன்டெலெக்சுவல் தான், நீ வராத எனக்கு தெரியும், இல்லை அப்படி இல்லை, நீ போகாத அப்படின்னு வந்து இப்படி பேசுவீங்களே, ரொம்ப இன்டெலெக்சுவலாக அதெல்லாம் பண்ணுறாங்க. அது நமக்கு ஓ ஓ ஓ ஓ ரைட். கிளைமேக்ஸ் எப்போ வருமா, அந்த மூடில் தான் நமக்கு வந்திருக்கணும். அவ்வளோதாங்க, இதுதான் படம். போங்க, போய் பாருங்கள். அதெல்லாம் டயர்டாகி நான் திருப்பி சொல்கிறேன், இதனால் நமக்கு நிறைய இழப்புகள் இருக்கும். நிறைய பேர் சண்டை போடுவாங்க, ஃபோன் கால்ஸ் எல்லாம் போட்டு மிரட்டுவாங்க, கரை பொறுவாங்க. பட் எனக்கு ஆண்டவர் கமல் சார் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதுக்குன்னு அவர் இப்படி நடித்தா வந்து போயிட்டுன்னு ஆண்டவரே சூப்பர் ஆண்டவரே, ஆஹா என்ன ஆண்டவர், அப்படி திரும்பினீங்க பாரு, அப்படி கொண்டையை போட்டுட்டு அந்த கராத்தா ட்ரெஸ் போட்டுட்டு அப்படின்னு போய் சொல்ல முடியுமா என்ன? ஃபைட்லாம் அநியாயத்துக்கு பேடு தலைவா, பேடு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், பேடு. இப்படி ஒரு கால் எடுப்பீங்களா? மணிரத்னம் சொல்கிறாருன்னு கயிறை போட்டு இழுத்துக்கிட்டு அப்படின்னு ஏங்க, என்னங்க போங்க. இப்போ இது ரோர் சவுத் என்னுடைய பிராண்டு ஷார்ட்ஸ் இன்னி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். லாங்காக சூப்பராக பொண்ணுங்க பசங்க 2 பேருமே போடலாம். 270 GSM காட்டன், பியூர் காட்டன், ஸ்டிச்சிலேருந்து எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டும் பார்த்து வந்து நான் பண்ணியிருக்கேன். 449 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒரு 1500 ரூபா ஷார்ட்ஸ் வேல்யூ இல்லை அப்படின்னா என்கிட்ட வந்து மெசேஜில் வந்து காரி துப்புங்க, நான் வந்து ரீஃபண்ட் தரேன்.
உங்களை நம்பி இந்த தொழில் பண்ணுறோம். ஒவ்வொரு பர்ச்சேஸும் எங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். இந்த உண்மையாக சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் எல்லாம் பெருகுச்சு அப்படின்னா இந்த விளம்பரங்கள்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு சும்மா அந்த காசுக்காண்டி தான் விளம்பரம் போட வேண்டியதாக இருக்குது. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பர்ச்சேஸும் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். உண்மையாக ஜென்யூனாக பண்ணியிருக்கோம். S to XXL வரைக்கும் இருக்குது. எல்லா பொண்ணுங்க பசங்க எல்லாருமே போடலாம். எல்லாருக்குமே ஃபிட் ஆகும். நல்லா முட்டி கீழே போகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மீண்டும் ஒரு விமர்சனம் நோட்டம் இல்லாத வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.